சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். டிசம்பர் மாதம் ஆல்மோஸ்ட் பாதி வந்துடுச்சு. அடுத்த வருடம் வரப்போகுது 2026. ஸோ அதை பற்றி நிறைய கணிப்புகள், பாபா வாங்க கணிப்பு, நாஸ்டாடமஸ் கணிப்பு, அகத்தியர் நாடி ஜோதிட கணிப்பு. ஸோ இது இல்லாம ஜென்ரலா ஆமா. அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது அ, சிஸ்டர்? 2026 எப்படி அ. இருக்கும்? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ம். ஜனவரி 1, 1, 2026 வந்து பிரதோஷத்தன்னைக்கு பிறக்குது. சூரியனின் ஆதிக்கத்துல பிறக்குது. கார்த்திகை நட்சத்திரம். சூரியன் ஆதிக்கத்துல இருக்கிறதுனால, ஆ ஓரளவு நல்ல நல்ல பலன்களும் இருக்கு. ம். ஆஸ் யூசுவல் கொஞ்சம் கெட்ட பலன்களும் இருக்கு. போன வருஷம் வந்த மாதிரி. இந்த ம். வருஷம் கொஞ்சம் தொழிலாளர்கள், அந்த சொந்த தொழில்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மாற்று தொழிலுக்கு போற மாரி இருக்கும். வேற வேற வேலைக்கு போற மாரி இருக்கும். கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, நிச்சயமா. அதெல்லாம் வேற மார்க்கம் பார்த்துக்கிட்டா நல்லாருக்கும். ஒரே இதுல பார்த்துட்டு இல்லாம வேற இது பார்த்துக்கிட்டா நல்லாருக்கும். கல்வித்துறை நல்லாருக்கும். நல்லா மேம்படும். புதிய திட்டங்கள் கூட கொண்டு வருவாங்க கல்வித்துறையில. அப்புறம் அரசியல் அ ஒண்ணுனாலே அரசியல் சம்மந்தப்பட்டது தான். பரபரப்பு, வதந்திகள் எல்லாம் இருந்தாலும், கடைசியில உண்மை தான் ஜெயிக்கும். நல்ல உழைப்பா நல்ல இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. அ ம். நல்ல குணத்தோட இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க கட்டாயம். ம். பல வதந்திகள் வந்தாலும் கடைசியில நல்லது தான் நடக்கும். அடுத்தது ராகு, கேது பெயர்ச்சி, குரு இதெல்லாம் வச்சு தான் புத்தாண்டு பலன்கள சொல்றது. குரு இந்த தடவ 3 ராசிக்கு போறாரு. முதல்ல மிதுனத்துல இருக்கிறாரு, அப்புறம் கடகத்துக்கு போறாரு, அப்புறம் சிம்மத்துக்கு வராரு. அ முதல்ல ஒரு 6 மாசத்துக்கு கொஞ்சம் ராகு பெயர்ச்சி பூரட்டாதியிலேருந்து சதயத்துக்கு வராரு ராகு. அதனால ராகு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்துற கிரகம் தான் நமக்கு. எல்லாருக்குமே தெரியும். அது வந்து கொஞ்சம் அந்த ஜூன் மாசம், ஜூலை வரைக்குமே கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மக்கள். ஆம் பொதுவா கூட்டம் கூட்டமா ஒரு இடத்துக்கு போறது, அந்த கோயிலா இருக்கட்டும், வழிபாட்டு தலங்களா இருக்கட்டும், இல்ல வேற எங்கேயுமே கூட்டமா போற இடத்துலலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, அங்க வந்து இந்த ஸ்டாம்பீடுலாம் நடக்கும் இல்லையா? அந்த கூட்டத்துல. அதுக்கப்புறம் சாப்பாடு, ம். பொது இடங்கள்ல போய் சாப்பிடுறது. இதுல வந்து சாப்பாட்டுலயே நச்சு கலக்கிற அளவுக்கு மக்களுக்கு மனது ராகுங்கிறதே மனச தான் பிடிக்கும். ம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எப்படி ம். அண்டத்துல இருக்கோ, அதே மாரி நம்ம மனசு தான் கெட்ட குணங்கள தூண்டி விடுறது தான் ராகுவோட வேலையே. நம்ம ம். உடம்புக்கு அதுதான் செய்யும். வெளியில கஷ்டப்படுத்துற மாரி உள்ளுக்குள்ள நம்மள என்னன்னா, இந்த கோபம், ஆத்திரம், அகங்காரம் இதெல்லாம் தூண்டி விட்டு மூடத்தனமான செயல்கள செய்ய வைக்கும். மதிமயங்கிற மாரி நமக்கு ஆகும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த விஷக்கிருமிகள அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா வரும். அத ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் சனி, சந்திரன பார்க்கறதுனால, நீரினால வர்ற தொல்லைகள். இந்த சளி பிடிக்கிறது, அப்புறம் அதுல வர்ற கிருமிகள். இதுலயும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அதையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மொத்தத்துல நம்ம வெளியில போய் சாப்பிடாம, கூட்டம் கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாம, இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கடவுள வழிபடுறது நல்லது. அப்புறம் இன்ப சுற்றுலா போறது. அப்புறம் அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டம் தான். அதனால அந்த அந்த விஷயத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாரி பப்புக்கு போறது, கூட்டமா சேர்ந்து ஒரு உல்லாசத்துல ஈடுபடுறவங்களுக்கு நிச்சயம் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அதனால அது அவங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆல்ரெடி இப்பயே அது ஆந்திரால ஆமா. ஒரு கோயில்ல சின்ன திருப்பதின்ட்டு அங்க ஸ்டாம்பீட்ல இறந்தாங்க. விஜய் கூட்டத்துல அங்கேயும் இறந்தாங்க. இப்ப ஆஸ்திரேலியால ஏதோ யூதர்களுடைய திருவிழா, ஹனுக்கான்ற அந்த திருவிழால ஒருத்தர் சுட்டு 15 பேர் இறந்து 40 பேர் கவலைக்கிடமா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கூட்டம், மதம் சார்ந்த கூட்டங்கள் பெரும்பாலும். அதுல தான் அதேதான். பிரச்சனை வருது. அதே ம். ஆல்ரெடி நவம்பர்லயே வந்துருச்சு. ராகு வந்து அந்த பயிற்சி வந்து ஓ! நடந்துட்டுது. அதனால அந்த நவம்பர்லேருந்து ஜூலை, ஆகஸ்ட் வரைக்குமே இந்த மாரி கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஓ! ராகு வந்து இப்போ போன வருஷமாவது கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருந்தது. குருவோட பார்வையில இருந்தது. இப்ப ம். குருவோட பார்வைய விட்டும் நகர்ந்துட்டதுனால, ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஒரு அடம் பிடிக்கிற மனுஷங்க எப்படி இருப்பாங்க? ஒரு கண்ட்ரோல் இல்லாம ம். இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அந்த மாரி தான் இப்ப ராகு கொஞ்சம் தறிகெட்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்கு. அதனால தீவிரவாதம் மேலோங்குறது, மக்கள்ட்ட ம். வந்து இந்த சாப்பாட்டுல நச்ச கலக்குறது, இந்த கல்யாண வீடுகளாகட்டும், ஹோட்டல்ல கூட. இந்த மாரி ம். பொதுவா நெறைய சாப்பிடுற இடத்துல இந்த மாரி அந்த மனுஷங்களுக்கு அப்படி தோணும். நச்சு கலந்து ம். ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது. தீவிரவாதமும் அதிகரிக்கிற மாரி தான் இருக்கு. அதனால ம். மொத்தத்துல எல்லா விஷயத்துலயுமே அமைதியா நம்ம பொறுமையா இருந்துட்டு, நம்ம வீட்ல இருந்து சாமி கும்பிட்டோமா, நல்ல செயல்களையே செய்தோமா, மற்றவங்கள பற்றி கெடுதல் இல்லாம இருந்தாம, பொறாம, போட்டி, கோவம் எதுவுமே இல்லாம மொத்தத்துல நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
நல்லா இருக்கும் இந்த வருஷம். ஆனா வேண்டாத வேலை செய்யறது, இந்த மாரி அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது, ஆசை, அகங்காரம் பிடிச்சு ஏதாவது வேலை செய்யறது, இந்த மாரி செய்றவங்களுக்கு ரொம்ப தொல்லை தான் குடுக்கும். நம்ம அமைதியா இப்ப இப்ப ஜெயில்ல நம்ம போட்டுருக்கோம். எப்படி நன்னடத்தை காரணமா இருந்தா அமைதியா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க இல்லையா? வெளியில கூட ம். விட்டுருவாங்க. சீக்கிரமா. அதே இது அங்கேயும் உள்ள போய் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா தண்டனை கிடைக்குமே, அதே மாதிரி தான். இப்ப வந்து நம்ம வந்து இந்த 1 வருஷம் ரொம்ப கண்ட்ரோலா இருந்துட்டோம்னா, அந்த +2 படிக்கிற பசங்கள்ட்ட சொல்லுவாங்கல்ல, இந்த 1 வருஷம் நீ ம். கஷ்டப்பட்டு வெளியிலலாம் சுத்தாம அமைதியா ஒழுங்கா இருந்துட்டீன்னா, லைஃப் நல்லா இருக்கும். அதே மாரி தான். இந்த 1 வருஷம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ராகுவோட செயல் அப்படிதான் இருக்கு. ம். அப்புறம் குரு பரவால்ல. மிதுனம் இருக்கிற மிதுனத்துக்கு அப்புறம் சிம்மத்துக்கு போகுது. அக்டோபர் வந்து சிம்மத்துக்கு போகுது. அதுக்கு இடைப்பட்ட காலம் நல்லா இருக்கும். ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் ஆ. தானியங்கள்லாம் ம் பயிர்லாம் நல்லா விளையும். ஆனா தானியம் வந்து நெல்ல தவிர மற்றது மில்லட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ம். இந்த நவதானியங்கள் அந்த மாரி வேற வேற இது பயிர் வகைகள் எல்லாம் செஞ்சா அது நல்லது. நெல்லு போடுற இடத்துல வேற வேற விளைச்சலும் செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். மழை பொழிவு ரொம்ப இருக்கும். அதே ம். சமயத்துல சில இடங்கள்ல கொஞ்சம் வறட்சியும் இருக்கும். எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அது சேர்த்து வைக்க முடியாம, அப்படி வீணா போய் தண்ணீல கடல்ல கலக்குது இல்லையா? அந்த ம். அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா, அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். மழை சீசன்ல கொஞ்சம் எப்பவும் போலமே இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுதான். அந்த டிசம்பர் மாசம், நவம்பர் மாசம். அந்த மாரி ம். இருக்கு. அப்புறம் நோய் தொல்லைகள்லேருந்து பாதுகாக்கணும்னா, அந்த கூட்டமான இடத்துக்கு போகாம இருக்கிறது. சுத்தமா, சுகாதாரமா இருக்கிறது. குழந்தைகளையும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். லேடீஸ் தனியா போறது, குழந்தைகள தனியா விடுறது. அப்புறம் விலங்கினங்கள் கூட நம்மளால அஃபெக்ட் ஆகும். இப்ப கூட நாய், மாடுலாம் ரோட்ல போறதெல்லாம் கொஞ்சம் மோசமா நடந்துக்குது இல்லையா? மிந்தி மாதிரி இல்ல. அதனால ஆமா. குழந்தைகள எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகும். ம். அப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப முன்னேறி வருவாங்க. இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றவங்க, சின்ன வயசு பசங்கலாம் திடீர்னு பணக்காரங்களா ஆயிடுவாங்க. ம். அவங்க அந்த டெக்னாலஜிய பிடிச்சுக்கிட்டு, அத வச்சுக்கிட்டு புதுசு புதுசா என்ன செய்யலாம்? அந்த மாதிரி ம். எல்லாம் பண்ணும்போது, அவங்கலாம் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, சுரங்கங்கள்லாம் கிடைக்கும். இந்த கனிமங்கள் கிடைக்கிறது, தங்க ம். சுரங்கம் கண்டுபிடிக்கிறது, இத மாரி விஷயங்கள்லாம் நெறைய கிடைக்கும். இந்த மாரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் இந்தியாவுக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தல்லாம் வரும். தீவிரவாத தாக்குதல் வர மாதிரி கொஞ்சம் அச்சுறுத்தல் வரும். ஆனா தப்பிச்சிடும். ம். அப்புறம் மற்ற நாடுகள்ல, உலக நாடுகள்ல அந்த நிலநடுக்கம் வர்றது, இப்ப கூட அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே. ம். சுனாமி வர்றது, அதெல்லாமே இருக்கும். ம். இந்தியாவுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும். ஆனா, அந்த அளவுக்கு மோசமா இருக்காது. ஆனா, உலக நாடுகள் நெறைய அணுகுண்டெல்லாம் வீசலாமாங்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க. அந்த அளவு போர்க்குணம் எல்லாமே எல்லாருக்குமே தல தூக்கும். அதனால ம். நம்ம வந்து எல்லாரோடையுமே கண்டுக்காம அமைதியா இருக்கிறது மொத்தத்துல நல்லது. இறைவனை வந்து இருக்கிற இடத்துல இருந்து நினைவு செஞ்சு, நம்மை பாதுகாத்துட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. ஆ ம். சூப்பர், சூப்பர். மொத்தத்துல கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம் இது. கண்டிப்பா. போன ம். வருஷமே சொன்னோம். இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பலன்லயே நெறைய சொன்னோம். அதே மாரி தான் நடந்தது. எல்லாம் விமான விபத்து, தீயினால விபத்து, ஆக்சிடென்ட் எல்லாம் அதே மாதிரி தான் நடந்தது. இந்த ம். வருஷமும் கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கு. அதனால ம். முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிட்டதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, கூட்டத்தோட இருந்தா சேஃப்டின்னு நெனைக்கிறது மாறி, கூட்டத்துல இருந்தா தான் பிரச்சனையேன்ற மாரி ஆயிடுச்சு. ஒரு மதத்த ஆமா. புடிக்கலன்னா, அந்த மதம் எங்க கூடுதோ, அங்க தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ, அப்ப நம்ம ஆ. விலகி இருக்கிறது தான் சேஃப்டியாவே இருக்குது. ஸோ, ஆமா. நீங்க சொன்ன மாரி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நவம்பர் மாசத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க ராகுவோடைய ஆட்டம். அதுக்கேத்த மாரி நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறோம் கரெக்ட்டா. ஸோ, இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, ஓகே சிஸ்டர். நல்லதே இந்த நினைப்போம். வழிபாட்டு தலங்கள் ஆமா. ம். அந்த கூட்டம் மட்டும் இல்ல, அரசியல் கூட்டத்துக்கும் போகாம இருக்கிறது நல்லது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அனுபவிச்சுட்டோம். கண்டிப்பா. அதனால நேத்து எந்த விஷயத்த எந்த கூட்டம்னாலும் சரிதான். எந்த ம். கூட்டத்திலயும் நம்ம கூட்டம் கூட்டமா அந்த ட்ரெயின்ல ரொம்ப அடிச்சு பிடிச்சுக்கிட்டு போயிட்டு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ம். எங்கனாலும் அந்த கூட்டம் இல்லாத இடத்துக்கு போறது நல்லது. சேஃப்டி. கரெக்ட். கண்டிப்பா. ஓகே சிஸ்டர். ஓகே. அ உலகம் நாளுக்கு நாள் மோசமானாலும், நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். ஓம் நல்லதே சாந்தி நடக்கும். சிஸ்டர். ம். தேங்க் யூ. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.